இந்த ஒரு மாதம் கவர்மெண்ட்னா இதுவரையிலையும் அவங்க எந்த கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரியே தெரியல. மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. ஒரே அராஜகம், ஒரே மாமூல் பிரச்சனை. மாமூல்னா கட்சிக்குள்ளேயே அவங்களே மாமூல் ஒரு ஒரு இடத்துலையும் மாமூல் கேட்குறது, பிரச்சனை பண்ணுறது இப்படி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. போலீஸ்லேயே பாதுகாப்பு இல்லை. போலீஸே சொல்கிறாங்க எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சிக்காரவங்க வந்து மிரட்டுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன விஷயம்னா, அவர் முதல்வர் காதுக்கு போகுதா இல்லை அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது சம்மந்தமாக எந்த தகவலும் அவர்கிட்ட இருந்து வரல. ஆனால் இங்கே ஆளுக்கு ஆள் அந்த கட்சிக்காரவங்க தான் இங்கே இந்த பார்க்லேயே ஒருத்தர் மிரட்டுறாரு. டெய்லி மிரட்டுறாரு காலையில். ரொம்ப அராஜகம். கேட்டால் இது இங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் மாற்றணும் வைக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் பாவம் அழுதுகிட்டு கிடக்குறாங்க. இங்கே அது செய்யலை இது செய்யலை அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க போக்கு தான் அதிகமாக இருக்குது. முதல்ல அவர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கணும். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசுகிறீங்களே, அதே மாதிரி அவர் பப்ளிக்கிட்ட டைரெக்டாக பேசணும். முதல்ல அவர் பேசினாருன்னா தான் அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்றதை அவர் முடிவு பண்ணி மக்களுக்கு சொல்லணும். வெளிப்படைத்தன்மை வேணும். மோசமான நிலைமையில் இருக்கும், மிகப்பெரிய மோசம். வரலாறு காணாத ஜெயிச்சர்ன்ற பெருமையை சொல்கிறாங்களே தவிர ஆட்சி நடத்தக்குண்டான 5 வருஷம் கடக்க முடியாதுன்னு வழியிலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. மோசமான குற்றங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மின்வெட்டு, பாலியர் பலக்காரம் எதுக்குமே தீர்வு இல்லை. தூய்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லியிருக்காரு, நடைமுறையில் தெரிஞ்சு போயிடுச்சு. பொதுமக்களே ஆவேசமாயிட்டாங்க. இந்த ஆட்சி மேலே விரும்பினாங்களே தவிர இப்போ அது வழியிலே தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ஒரு மாதமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போயிடுச்சு. 6 மாதத்துக்குள்ளே ஆட்சி மாறும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. 5 மாதமோ 4 மாதமோ இல்லை 3 மாதம் கூட தாக்கு பிடிக்குமான்றது சந்தேகம். அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு. அவருக்கே நம்பிக்கை இல்லை அவர் வருவோன்னு. ஜனங்க இந்த சின்ன குழந்தைங்களை கொடுத்து சொல்லி இது பண்ணி சின்ன பசங்க பெரியவங்க கிட்ட சொல்லி மாமா கிட்ட தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட சொல்லி வந்துட்டாங்க. இதுதான் விஷயம். மாற்றம் கொண்டு வரோம்னு அவர் சொன்னார். எந்த மாற்றமும் 1 மாதமாச்சு தெரியலையே. அவர் சொன்னது மாற்றம் கொண்டு வரேன்னாரு. இந்த மாற்றம் எந்த மாற்றம் நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலை. பெண்களுக்கு மோசமான பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேப்பர் எடுத்தாலே இங்கே பெண்கள் கற்பழிப்பு அங்கே அது இதுன்னு வருது. டிவியை திறந்தால் அந்த மாதிரி, செல் எடுத்தால் அந்த மாதிரி, இப்படி தான் இருக்குது. போலீஸே தட்டி கழிக்கிறாங்களே, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போங்க பார்க்கலாம் வைக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் வேண்டாம், ஒயின் ஷாப்லேயே போய் மாமூல் கேட்குறாங்க இந்த கட்சிக்காரவங்க. அது அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். அவங்க கட்சிக்காரவங்களே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அது அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போய் தடுக்கிறாரு. இப்படி தான் போய்கிட்டு 3 மாதம் தாக்கு பிடிக்கிறது சந்தேகம். 1 மாதத்தில் எவ்வளோ குற்றங்கள் அவங்க பார்த்துருக்கோம் செய்தியில், பல செய்தியில். எதுக்கும் தீர்வு இது வரைக்கும் போயும் பார்க்கல. ஒரு பாலியர் பலக்காரமோ ஒரு மின்வெட்டோ போய் பார்க்கணும், மக்கள் ஆறுதல் சொல்லணும் இல்லையா? தூய்மையான ஆட்சி சர்வன்னு சொல்லிட்டு எதிரணிங்களை கொண்டு சேர்த்துருக்கிற காங்கிரஸ் இங்கேருந்து தாவி குதிச்சான், அதிமுக தாவி குதிச்சான். அவங்களெல்லாம் கட்டி அணிச்சு போர்த்தி பெரும்பான்மை இருந்தால் தான் சாதிக்க முடியும். பெரும்பான்மை இல்லை, இது முக்கிய காரணமாக இருக்கும். அவங்கள திருப்பி நீங்கள் போனதை விட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர முன்னாடி கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆட்சி கொடுத்துட்டாங்கல்ல, நீங்கள் தான் என்ன பண்ணணும், இனிமேல் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணி செய்யுங்க. வேணான்னு சொல்லியே கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பவரும் இருக்குது. போலீஸ் மட்டும் இல்லை, பணத்துலேருந்து எல்லா பவரும் இருக்குது. உங்களுக்கும் பேக்ரவுண்டு இருக்குது. நீங்கள் தான் முயற்சி பண்ணமே தவிர போனதையே குறை சொல்லி நிற்கக்கூடாது. டைம் கேட்குறாரு, கொஞ்ச நாள் டைம் வேணும் எனக்கு. சட்டம் ஒழுங்குனால டைம் கொடுக்க முடியாதுங்க. இப்போ ரோட்டில் போகிறா 2 பேர் அடிச்சுக்கிறாங்கனாக்கா நீங்கள் போட்டு 6 மாதம் போட்டு வந்து விலைக்கு விடுவீங்களா? அந்த ஸ்பாட்டில் தானே பண்ணுவீங்க. சட்டம் ஒழுங்குலாம் யாரும் டைம் கொடுக்க முடியாது. எதுக்கு டைமு? இந்த திட்டம்லாம் சொன்னீங்கல்ல, அந்த திட்டத்துக்கு ஒன்றா நீங்கள் 6 மாதம் எடுத்துங்க. 1 மாதம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. அந்த 1 மாதத்தில் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அந்த நடவடிக்கை என்ன எடுத்துக்கிறாரு? சிங்கப்பெண்ணை திட்டத்தை நேற்று கொண்டு வர்றாரு, 1 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சு. அதில் நடவடிக்கை என்ன இருக்குது? ஏற்கனவே இருந்த பெண் பிள்ளைகளை அழைச்சி இப்போ அந்த திட்டத்தை கொண்டு அந்த போலீஸுக்கார பிள்ளைங்களாம் இங்கே உட்காந்து பேசிக்கிறாங்க. புதுசாக ஏன் அதில் சேர்ந்தோன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த சிங்கப்பெண்ணை திட்டம்னு கொண்டு வந்து இப்போ யூனிஃபார்மெல்லாம் கவர்மெண்ட் தானே கொடுக்கும். இவங்க 2500 யூனிஃபார்முக்கு, ஒரு ஷூவுக்கு 1000 ரூபாய், ஒரு தொப்பிக்கு இவ்வளோ ரூபான்னு ரேட்டு வச்சு கேட்குறாங்க. இப்போ அவங்க சம்பளத்தில் பிடிக்கிறாங்களாம். இப்போ நம்ம ஏன் அதில் சேர்ந்தோம், நம்ம சாதாரணமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர்கிட்ட சரியான ஆட்சிக்கு அவருக்கு திறமையான ஆளுக பக்கப்பாலம் இல்லையா, இல்லாது அதையும் கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்காரா? இதுதான் நடக்குது. மக்கள்கிட்ட ரொம்ப கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போது
ஜனங்க பூரா ரொம்ப கொந்தளிச்சுட்டு அவங்கவுங்க போய் பாருங்கள். மார்க்கெட்லாம் நாங்களாம் மார்க்கெட் போகிறோம் உங்கள் காலையிலேயே. அங்கே மார்க்கெட்லாம் அப்படி முதல்ல மாற்றம் வரட்டும்னு சொன்னாங்க. இப்போ அது பூரா மாறி போச்சு. இன்னும் இந்த அளவுக்கு ஒரு மாதத்துலேயே இப்படி இருக்கே, அராஜகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஜனங்க மத்தியில் அந்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 6 மாதம் இருந்தால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பிரச்சனைலாம் வருது. அவருக்கு பல நெருக்கடி இருக்கும் போல், உள்ள எம்எல்ஏ நெருக்கடி, மந்திரிகள் நெருக்கடி இப்படி இருக்கா, இல்லை இவர் எதையும் கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்காரான்னு தெரியல. இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி ஆஃபீஸ்க்கு போய் கவர்மெண்ட் வேலையாக செய்கிறாரு இவர். குமாஸ்தா வேலையாக செய்கிறாரு. டிஃபன் கட்டின்னு போயிட்டு நைட் சாயங்காலம் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வரதுக்கு. சொல்லுங்கள், நான் கேட்க தப்பாக ரைட்டா? அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க? நாங்கள் போனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஓகேவா? இப்போ உங்கள் கவர்மெண்ட் தானே, உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும்? உங்களுக்கு நீங்கள் தானே கொடுத்துக்கணும். போங்க, உங்களை யார் வேணான்னு சொல்கிறாங்க? ஒரு தொகுதிக்கு போல் ஒருத்தங்க கிட்ட வந்து இப்போ வேட்பாளர் யாருன்னா அவருக்கே தெரியாது இல்லையா? சொல்லுங்கள். ஏதோ ஜனங்க வந்து ரெண்டும் ஆனால் தான் உங்களுக்கு போட்டுக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற வேலையும் நீங்கள் பண்ணிட்டு போங்கன்றாங்க. அதெல்லாம் திருப்திலாம் கிடையாதுங்க. யார் சொன்னால் திருப்திலாம் கிடையாது. போக போக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே கிடையாது. இப்போ இவர் சிஎம்மாக உட்காந்து என்ன செய்ய போகிறாருன்றது ஒரு மாதத்தில் தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படி ஒளிஞ்சாரோ அதே நிலைமை தான் இப்போவும் அப்படி இருக்கு. இவர் மேலே நம்பிக்கை இழந்துச்சு தமிழ்நாடு, அதான் சொல்லலாம். விவசாயம் பிரச்சனை, பாலியல் பலகாரம் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. எந்த பிரச்சனைக்கும் ஆறுதல் சொல்கிறது கூட ஒருத்தருமே இல்லை. திமுக மேலேயே குறை சொல்கிறத விட இப்போ ஆட்சி உன் கையில் இருக்குது. நீ தான் அதை பொறுப்பெடுத்து நான்வெர்ஷன் பண்ணி இது எப்படி செய்யலாம், ஏது செய்யலான்னு சட்ட வல்லுநர்களை கேட்டு நீ பாலிடிக்ஸ் பண்ணணும். ஒன்றுமே ஒன்றுமே போய் ஆறுதல் கூட சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. 3 மாதம் தாண்டதே கஷ்டம். ஆட்சி சீக்கிரத்தில் டிசல் ஆகணும் எனக்கு நம்பிக்கை. மக்களை பற்றியில் இப்போ ஒன்றும் வேண்டாம். வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு அவர் போட்டார். 1000 ரூபா மக்களுக்கு விடியால் பயணம்னு கொண்டு வந்து போட்டார். அவர் ஒரு சிஎம்மாக வந்து தானே பண்ணார். சொன்ன வார்த்தையை காப்பாற்றின ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்குவோம். நீ வந்து 2500 முதல்ல என்ன சொன்ன? ஆரம்பத்தில் ஆரம்பித்தோடனே இது இலவசமே வேண்டாம், இலவசம் வேண்டாம்னு போராட்டம் பண்ணியில்ல? உங்கள் கட்சிக்காரன் பூரா அதை ஏறி மேலே இங்கேயும் மானத்துக்கும் பூமிக்கும் குடிச்சானா இல்லையா? இலவசம் அறிவித்தது யார்? 2000 1000 ரூபா கொடுத்தது 2500 நான் கொடுத்துட்றேன்னு சொன்னியில்ல, கொடுத்தியா? ஒரு கல்யாணம் நடந்தால் 1 பவுன் தங்கலாம், 1 பவுன் தாலி தரேன். நீ இன்றைக்கி வர 1 மாதமாக எத்தனை பேர் கொடுத்துருக்குற? இன்றைக்கி அது மட்டும் இல்லை, ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரு கிராம் நான் மோதிரம் போடுறேன், நகை இது போடுறேன்னு சொன்னியே, இன்றைக்கி வரலையும் கொடுத்துருக்குறியா? என்னாச்சு 2500 என்னாச்சு மோதிரம், என்னாச்சு எல்லாருக்கும் தாலிக்கு தங்கம்? நீ இந்த ஒரு என்ன டைம் கேட்குறாரு இவர்? ஏங்க அதுக்கு இல்லை, டாஸ்மாக் கடையெல்லாம் சாத்தி போடுறேன். இப்போ நிதி நெருக்கடிங்கிற ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்த நீ இத்தனை லட்சம் கோடியை கடன் வச்சுக்கிறான்னு ஏற்கனவே உள்ள அரசாங்கம் வச்சுருக்குன்னு பப்ளிக்கில் ஒட்டுமொத்த மக்கள் எனக்கெல்லாம் தெரியுது, உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை லட்சம் கோடியை உலக வங்கியில் வாங்கி கடன் வச்சுருக்குன்னு அதுக்கான ஐடியாவை பண்ணி இப்போ இத்தனை லட்சம் கோடியை நம்ம கரெக்ட் பண்ணால் தானே இதை கொடுக்க முடியும்னுலாம் சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன கொடுக்க முடியுங்கிறத முதல்ல யோசித்து தானே சொல்லணும். நான் வந்தவொடனே எல்லாத்தையும் வாரி வழங்குறேன். இப்போ எல்லாம் மக்கள் என்ன கேட்குது? அந்த 1000 ரூபாய் நிறுத்திடுவான் போல இருக்கேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே உண்மை. நீ திமுக குறை சொன்ன, நீ வந்தவொடனே 1500 1000 ரூபாய் 2500 அவர் நிதி நெருக்கடி இருந்துச்சு. அதே திமுக ஆட்சியில் தான் கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் என்ன கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ நிதி நெருக்கடி ஏடிஎம்கே வச்சுது. இவர் என்ன பண்ணிட்டு போனார்? செஞ்சாரா இல்லையா? வந்தவொடனே அதே வந்தவொடனே என்ன பண்ணார்? பொங்கலுக்கு 4000 கொடுத்தா, கொரோனாவுக்கு 4000 ரூபா போட்டார், எல்லாம் போட்டார். இப்போ ஆட்சியை விட்டு போயில 5000 ரூபா போட்டார் 3 மாத காசு சேர்த்து. நீ வந்துட்டு ஏன் செய்யலை? அவ்வளோ நிதி நெருக்கடி செஞ்சுட்டு போகிறாங்க. நீ கவர்மெண்ட்டை ரன் பண்ண தெரியல தான் உண்மை. இது உனக்கு ரன் பண்ணவும் தெரியல, நிர்வாக திறமைங்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. சிஎம்மாக இருந்த நிதியில் பணம் இல்லைன்றாரு. திமுக 50 வருஷம் எப்படி கடந்தாங்க? நிதியில் பணம் இல்லைன்னு அவங்க சொல்லலை. சர்வீஸு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சர்வீஸு, எதை செய்யணும் எதை பண்ணணும், 1 ரூபா கூட தரல மோடி அரசாங்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கும் ஜிஎஸ்டியோ எந்த நிதி தரல. அதையெல்லாம் இல்லாத திமுக கையாண்டது சிறப்பாக இருக்கு. எல்லா சேனலில் சொல்லப்பட்டது மீண்டும் திமுக தான் வரணும். இவரை ஏறி உக்காத்தி வச்சது அமித்ஷா பண்ணுறது கோல்மாலுக்கு தேர்தல். மமதா பானர்ஜியை வெளியே அனுப்பிச்சது இந்த பிஜேபி தான். கெஜ்ரிவால், டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் மதுபான கொள்கையை வெளியேற்றினது இதே பிஜேபி தான். எல்லாமே சிபிஐயை வச்சு 5000 பேர் மேலே கேஸ் போட்டிருக்கான். சிபிஐ வச்சு எனக்கு யார் வேண்டாதவங்களோ அத்தனை பேர் மேலே சிபிஐ வழக்கு போட்டிருக்கான் மோடி. இது வரைக்கும் எதுவுமே குற்றவாளின்னு நிரூபணமாகலை. ஒருத்தம் கூட குற்றவாளி நிரூபணமாகலை. இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சி முடிகிறதுக்குள்ள மோடி நிச்சயமாக கொண்டாந்துருவான். இப்போ தமிழ்நாடு பிஜேபி கையில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அவருக்கு நிர்வாக திறமை வேணும்னா இன்னும் 5 வருஷம் அவர் நீடிக்கணும்னா முறையான அந்த இந்த
இருக்கிற அதிகாரிகள்லேயே முக்கிய பெரிய பெரிய அதிகாரி எத்தனையோ கட்சி தலைவர்கிட்ட இருந்தோம், அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பார்க்கணும். இவர் அதெல்லாம் கிடையாது. இவர் யாரோ அந்த 4 பேர் சுற்றி ஆதவரிச்சுனா புஷி ஆனந்து இவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் லாட்டரி சீட்டு பிரச்சனை வந்துட்டு மார்டின் வீட்டிலேருந்து வந்துருச்சா இல்லையா? மார்டின் வீட்டிலேருந்து லாட்டரி சீட்டு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ லாட்டரி சீட்டு பிரச்சனை கொண்டு வந்து இப்போ கடத்தலுக்கு போயிடுச்சு பிரச்சனை. அவர் அதுக்கு தான் அதை கேட்டாராம், துறைமுகம் சிறு துறைமுகம்லாம் அவன் கண்ட்ரோலில் வரணும்னு. இப்போ அந்த துறைமுகத்துலேருந்து என்னத்தையும் எடுத்துகிட்டு போகிறானோ விற்கிறானோன்னு பிரச்சனை வருது. அப்போ அவன் துறையை எது கேட்டு வாங்கியிருக்கிறானோ இப்போ கடத்தல் பண்ண தானே வாங்கியிருக்கிறான். ஏன் இவருக்கு நேற்றே என்ன பண்ணியிருக்கணும்? என்ன அந்த பிரச்சனை வந்துட்டு ஆதவரிச்சனை இங்கே வா, உடனே உன் மாமியா உன் பையன்லாம் என்னென்ன கேஸ் இருக்குது, ஏன் கேட்க வேண்டிய என்ன போலீஸ் இவர்கிட்ட தானே இருக்குது, உளவு பிரிவு இவர்கிட்ட தானே இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? இந்த அளவுக்கு நிர்வாகம் இல்லாமல் நான் எனக்கு தெரியுதா, ஒரு பாமர மக்கள் எனக்கெல்லாம் தெரியுது, ஓரளவுக்கு நம்ம கூட படிக்கல. அப்போ இன்னும் என்னென்ன தெரிஞ்சவங்க, எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ ஐடி, என்னென்ன விஷயங்கள் இருந்து அவங்களுக்குலாம் இன்னும் எவ்வளோ தெரியும். அது இவர் என்ன செய்யணும்னு மக்கள் கருத்தை கேட்கணும். நான் ஒரு மாதத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு அறிக்கை கேட்க சொல்லுங்கள். ஒரு மாதத்தில் எவ்வளோ பண்ணிக்கிறேன்னு, என்னென்ன வேணும்னா என்ன தேவைன்னு ஒரு அறிக்கை விட சொல்லி கேட்க சொல்லுங்கள். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? இந்த டெல்லிக்கு போய்ட்டு வரதுக்கு 3 நாள் டைம் எடுக்கிறாரு, அங்கே போய் குஜாலாவாக இருக்கிறதுக்கு. அதுதான் அவர் பண்ண முடியும். ஏற்கனவே அம்மா வந்து 100 யூனிட் கொடுத்தாங்க, 200 யூனிட் கொடுக்குறான்னீங்க. அப்புறம் அதில் என்ன வந்து 500 யூனிட்டுக்கு உள்ளான்னு சொல்லிட்டு அதெல்லாம் முதலே சொல்ல வேண்டியது தானே, சொல்லலை. அப்புறம் கண்டிஷன் சப்ளைன்ட்டுனா இதுவா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா, ஒரு போஸ்டரில் ஸ்டார் மாதிரி போட்டு சின்னதாக இது பண்ணுறதுக்கு. அவர் ஜெயிப்பார்னா அவருக்கே தெரியாது. அந்த ஜோசிகார் சொன்னார்ல, அதை நம்பினார், ஜோசியம் பழிச்சிச்சு. இனிமேல் அவர் பண்ணால் தொடர்ந்து ஆட்சி நிலைக்கும், இல்லைன்னா நிலைக்காது, கண்டிப்பாக நிலைக்காது. 6 மாதம் நான் 1 வருஷத்துக்கு கூட நிலைக்காது. ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. மனித ஒழுக்கம் வேணும், அப்பதான் குற்றத்தை தடுக்க முடியும். முதல்ல இவர்கிட்ட ஒழுக்கம் இருக்கான்னு பார்க்கணும்ல. இவர் குடும்பத்தில் என்ன ஒழுக்கம் வச்சுக்கிறார்? பெண்களை பற்றி பேசுகிறாரு. பெண்களுக்கு இவர் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படியே இருந்தார், இன்றைக்கி முதலமைச்சராக வந்துட்டார். சொந்த பொண்டாட்டி 25 வருஷம் அவங்களுடைய மனைவியோட வாழ்ந்துக்கிறாரு. அந்த மனைவி அவங்க குழந்தை பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு அதுக்கு என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யலை. அவர் ஒழுக்கம், அவர் குடும்பத்தையும் பார்க்கணும். அது அவர் போனால் நம்ம அப்படி தான் பேசணும். அவர் வந்து தனிப்பட்ட பிரச்சனை நம்ம பேசக்கூடாது. ஆனால் அவர் எல்லாரையும் பேசுகிறார்ல, அப்போ இவர் தனியாக ஒரு ஒழுக்கத்தை முதல்ல செஞ்சு காட்டணும். அது இல்லை. அடுத்தது என்ன தெரியுமா? இப்போ அவர் சொன்ன விஷயங்களில் எந்த ஒரு விஷயமும் நடைமுறைக்கு வர்ற மாதிரி தெரியல. என்ன இப்போ அவருக்கு அதாவது புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். புரிதல் இல்லை அல்லது நல்ல ஆலோசனை இல்லை. இதுதான் இப்போ அவர் சொன்னார்ல, பெண்கள் எந்த குறையும் இல்லை, இங்கே எந்த இதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ல. இன்றைக்கி உள்ள ஓப்பனாக அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேங்கிறார்ல. திமுக கவர்மெண்ட்லேயே எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பழனிசாமி ஆட்சி இருந்தாலும் சரி, 5 வருஷம் நடந்த மொத்த குற்ற வழக்குகள், பெண்கள் பாலியல் எல்லாமே இருக்கும்ல, ஸ்டேஷனில் எல்லா இதுலேயும் இருக்கும்ல. எத்தனை வழக்கு நடந்திருக்கு 5 வருஷத்தில்? இந்த 1 மாதத்தில் எவ்வளோ நடந்திருக்கு? கட்சிக்காரன் அராஜகம் எப்படி? இதை எடுத்து பப்ளிக்கில் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டுமே. அவர் திமுக காரனா, எல்லா கட்சிக்காரன், ஏடிஎம்கேக்காரன், அந்த எல்லாருமே. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இத்தனை வழக்கு இவ்வளோ நடந்திருக்கு, இன்றைக்கி இந்த 1 மாதத்துக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு, பெண்கள் வன்கொடுமை எப்படி நடந்திருக்குலாம் புள்ளி வாரமாக கொடுக்குறானே. இவரை கட்சிக்காரன் ஒருத்தனை கொடுக்க சொல்லுங்கள், இல்லை இவர் கொடுக்க சொல்லுங்கள். முதலமைச்சரில் போலீஸ் கண்ட்ரோல் வரட்டு தானே இருக்குது, எடுத்து கொடுக்க வேண்டியதானே. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, நாங்கள் வந்து ஒழுங்கு கட்டுப்படுத்திட்டோம், கரெக்டாக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். 14 வயசு சிறுமியை அவர் திருச்சி அவருடைய தொகுதியில் 3 தடவை இப்போ நேற்று நைட்டு ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கிறானுங்க. அவர் தொகுதியிலே நடக்குது. பெரம்பூரில் எவ்வளோ அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் தொகுதியில். மின்சாரம் இல்லைன்ட்டு நைட்டு பகலாக குந்தி வியாசார்பாட்டில் இந்த ஏரியா பூரா நேற்று நைட்டு வரலையும் விடிய உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை? தண்ணி இல்லைன்னு போராட்டம், தண்ணியில் மலத்தை கலந்து விட்றாங்கன்னு போராட்டம். இதெல்லாம் எங்கே நடக்குது? 1 மாதத்தில் நடக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குது? எந்த அமைச்சர் எந்த தொகுதியில் போய் பார்த்துருக்காங்க? இவர் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? எந்த அமைச்சரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஏன் போகல, என்ன நடக்குதுன்னு பார்க்கல. அவர் கட்சி எம்எல்ஏ கூப்பிட்டு ஏன் பண்ணலாம், அதை விட்டுட்டானுங்களே. இப்போ எல்லா சாராயங்கள்லையும் போய் கலெக்ஷன் கேட்குறானுங்க. இதுதான் நடக்குது. நேற்று கூட அங்கே ஒரு பிரச்சனை தான், ஒயின் ஷாப்பில். அது திமுக காரனா யாரோ வச்சுக்கிறான பாரு, இவனை போய் மாமூல் கேட்டு சண்டையாயிட்டு அது பெரும் பிரச்சனையாச்சு. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் மிரட்டி அந்த பிரச்சனை அது நிறையா போகுது. அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, திமுக சொன்னாலும் யாரை சொன்னாலும் சொல்லிட்டு வெறுமனேன்னு அவர் என்ன அரசியல் பண்ணார்? அரசியல் அவர் எடுத்த கொள்கையிலே சரி, என்ன கொள்கையில் அவர் போய் கூட என்ன பண்ணுறாரு? குறை சொல்லும்போது எப்படி சார் சொல்லணும்? ஒரு குறை வந்து என்ன சொல்லணும்? அடிப்படையில் ஆதாரத்தோடு இந்த குறை நடந்திருக்கு, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்குது. பொள்ளாச்சியில் பல வழக்கு நடந்துச்சு, பெண்கள் வன்கொடுமைன்னு சொல்லி பெரிய நடந்துச்சு, ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அண்ணா என்ன அடிக்காதுன்னு போட்டு வீடியோ எல்லாமே போட்டு நக்கிறன்லேருந்து எல்லாத்துலேயும் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? ஒட்டுமொத்த கட்சி அங்கே போய் இறங்கி, அதாவது எப்படி பண்ணாங்கன்னா, ஆதாரத்தோடு நிரூபித்து அந்த வழக்கை தொடர்ந்து நீங்கள் அந்த வழக்கு தண்டனை கூட கொடுத்துட்டாங்க. நீங்கள் அது மாதிரி ஒன்று சொல்லணும்ல. ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாரு, பழனிசாமி இப்படி பண்ணிட்டாரு, ஜெயலலிதா இப்படி பண்ணிட்டாங்க என்னெல்லாம் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு ப்ரூஃப் கொண்டாந்து காமிச்சு மக்கள் மத்தியில் செய்யவே இல்லையே. இவர் இப்போ என்ன, அன்றைக்கி ஸ்டாலினை மாமா, ஸ்டாலின் அங்கிள் இப்படிலாம் சொன்னார். இன்றைக்கி அவரெல்லாம் மாற்றி சொல்கிறாங்க. விஜய் அங்கிள்னு எல்லாமே கைலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது.
இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். நான் பண்ணுறேன்னு சொன்னார், ஓகே மாற்றம் வரட்டுமே, இந்த திராவிட கட்சிகள்லாம் வேணாம் நான் வந்து செய்கிறேன்னு செய்யணுமே. ஒரு மாதத்தில் இவ்வளோ வழக்குகள் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் கட்சிக்காரனே பண்ணுறானே, அதுக்கு என்ன மாற்றம் வருது? இங்கே ஒன்றுமே இல்லையே.